திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவில் பூதகரமாக போயிட்டுன்றது ஒரு பிஜேபியோடைய ஒரு உருவாக்கும் முயற்சி தான் அது. இவர்கள் ஊதி பெரிதாக்குன இந்த இடத்துல தான் தீப ஏற்றணும்னு இவங்க அடம் பிடிச்சி இவங்க போய் ஒரு பெட்டிஷனை போட்டு அதுக்கு நீதிமன்றமும் இவர்களுக்கு துணை போய் இது இந்த சிக்கல் காரணமாக மன உளைச்சலுக்கு உண்டான ஒரு நபர். என் பேர் பூர்ணச்சந்திரன். நான் மதுரை நரிமேட்டில் இருந்து பேசுகிறேன். மதுரைக்காரங்க எல்லாத்துக்குமே திருப்பரங்குன்றம் தீப ஏற்றுறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நம்ம உருவனோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்திற்கு பெருமை சேர்க்கணும்னு ஒரு நீதிபதியே நினச்சி அவரோட தீர்ப்பை ஒரு கோர்ட்டில் காவ வைக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநில அரசு வந்து இப்படி தடுக்குது. இதனால் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது. அதனால் என்னோடய உடம்பை பெரியார் சிலைக்கிட்ட, ஏன்னா கடவுள் இல்லைங்க மாதிரி ஒருத்தர், அவர்கிட்ட கடவுள் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் 2026 அது ஏற்றணும் அப்படின்றதுக்காக என் உடலில் நான் தீய வச்சுக்கிட்டு தீபமாக எரியப்படுறேன். அதுவும் அந்த போலீஸ் பீட்டுக்குள்ளே எரியப்படுறேன். மக்கள் மத்தியில் இவங்களை ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தான் இவர் சூசைட் பண்ணியிருக்காரு. இதுக்கு தூண்டுகோலாக இருந்த பிஜேபி தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். மதுரை மக்களுக்கு இது ஒரு பெருமை தானே, மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடாதுன்னு திமுக அரசு இப்படி பண்ணுதா அப்படின்னு கேள்விக்கிறார். இல்லை, மதுரைக்கு பெருமை ஏற்கனவே மதுரைக்கு பல பெருமைகள் இருக்கு. மதுரைக்கு மதவெறி பெருமை கிடையாது. மதுரை வந்து மத நல்லிணக்கத்துக்கு பெயர் போன ஊர். இப்போ திருப்பரங்குன்றம் மலை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சிக்கந்தர் தர்கா இருக்கு, இந்துக்கள் அங்க போறாங்க, கடை வெட்டுறாங்க. அங்க வந்து ஒரு 2 மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னா மண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த மாதிரி ஒன்னா தான் அவங்க அந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இந்து முன்னணி பிஜேபி வந்து எப்படியாவது கோயம்புத்தூர்ல பண்ண மாதிரி எங்கேயும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அரசியல் பண்றது காரணமாக தான் இந்த விளைவுகள்லாம் வருதே தவிர மத நலத்தை குலைக்கிறதுக்கு அரசு எப்படி தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்க பகுதியில் அரசு எப்படி அப்படி ஒரு வேலை செய்யும்? இப்போ திருவண்ணாமலை நீங்க பார்த்துருப்பீங்க டிவியில் 400 கிலோ எடையுள்ள ஒரு கொப்பரை அண்டாவை கொண்டு போறாங்க, அதுக்குள்ள நெய்யை ஊத்துறாங்க. இப்போ 400 கிலோ அண்டாவை அந்த கல் மேலே எப்படி தூக்கி வைக்க முடியும்? இதெல்லாம் லாஜிக்கலான விஷயம் கிடையாது. இப்போ எதுக்காக அங்கே தீபம் ஏற்றணும்? அது ஒன்றும் கிடையாது. அப்போ பெரிய ஒரு டவர் வந்து நீங்கள் எரெக்ட் பண்ணி உங்கள் அடானி அம்பானிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு 1000 அடியில் ஒரு டவர் எரெக்ட் பண்ணி அது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஏற்றுங்க. விமானங்கள் கூட பறக்க முடியாது, மதுரையே தீப்பற்றி எரியும். இப்போ தீப்பற்றி எரியறது தான் பிரச்சனையா? மக்கள் நல்லிணக்கத்தோட அந்த கோயிலுக்கு போகிறது, முஸ்லீம்கள் இவங்க ஒன்றா இருக்குது, இவங்களுக்கு விவகாரமாக இருக்குது. இவ்வளோ நாளாக இணக்கத்தோடு நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த ஒளி இங்கேருந்து தெரியலன்னு சொல்லிட்டு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் போய் அண்ணாமலைட்டையோ அல்லது ராஜாட்டையோ யாராவது மனு கொடுத்தாங்களா? வேற வழக்குகளுக்கு இவ்வளவு வேகம் காட்டப்படுமான்றது இருக்கு. மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த நபரை தீக்குளிக்க வச்சிருக்காங்களா யாராவது? இந்த இந்துக்கள் சண்டை போட்டீங்கன்னா இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்க முஸ்லீம்கள் யாராவது எதிரில் இருக்காங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு வந்து முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது கதை கட்ட முடியுமா? இங்க மத நலக்கத்தை கெடுத்து ஒரு குரூப்பை வந்து நமக்குன்னு ஆதாயப்படுத்திக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யலாமான்றது இவங்க வழக்கமா செய்யறது தான். இப்போ இந்த மாதிரி வேலைகள் செய்யற நயினா நாகேந்திரன் ஒருவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னொடனே கோயம்புத்தூர்ல காடேஸ்வர சுப்பிரமணியம் எதுக்கு வராரு? ஏன் அதே காடேஸ்வர சுப்பிரமணியம் திருநெல்வேலி கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்படும் போது ஏன் வரல? ஏன் தென் மாவட்டங்களில் சாதிய கொலை நடக்கும்போது இவங்களாம் எங்க போறாங்க? காணாம போயிடுறாங்களா? ஹைடிங்ல இருக்காங்களா? எங்க இருக்காங்க இவங்க எல்லாம்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சுசில் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விஷயம் வந்து ஒரு பூதாகரமாகவே வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான வழக்குகள் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ அதே சமயத்துல மதுரையை சேர்ந்த ஒரு நபர் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு சார்? திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவில் பூதாகரமாக போயிட்டுன்றது ஒரு பிஜேபியோடைய ஒரு உருவாக்கும் முயற்சி தான் அது. மக்கள் அங்கே அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் கடைகள் திறந்திருக்கு, மக்கள் அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு அரசியலாக்குற முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதன் வெளிப்பாடாக இவர்கள் ஊதி பெரிதாக்குன இந்த இடத்துல தான் தீப ஏற்றணும்னு இவங்க அடம் பிடிச்சி இவங்க போய் ஒரு பெட்டிஷனை போட்டு அதுக்கு நீதிமன்றமும் இவர்களுக்கு துணை போய் இது இந்த சிக்கல் காரணமாக மன உளைச்சலுக்கு உண்டான ஒரு நபர். அவருடைய ஆடியோவில் அவர் சொல்கிற விவகாரம் தான் நமக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு தன்னுடைய குடும்பத்தில் 4 பேர் திமுக ஆதரவாளர்கள் என்றும் அவங்க அப்பா திருமணத்துக்கு கலைஞரே போனதா, கலைஞர் வந்து தன் கைப்பட வாழ்த்து எழுதி அனுப்புனதாகவும் அவர் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு மதுரை மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை என்றதை எண்ணி அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறத அவர் ஆடியோவில் சொல்கிறார். இதுதான் நமக்கு கிடைக்கிற தகவல். மற்றபடி இறந்து போனவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் நீதிமன்றத்தை ராமரவிக்குமார் போன மாதிரி நீங்களும் போய் கூட தீர்வு கண்டிருக்கலாம். இந்த மாதிரி உயிரை போய்க்கொள்வது வந்து எப்பொழுதும் ஒரு அட்வைசபிள் கிடையாது. அந்த ஆடியோல பாத்தீங்கன்னா அந்த பதட்டம் எதுவுமே, இப்ப நம்ம தீ வச்சுக்க போறேன்றதையும் அவர் சொல்றாரு, ஆனா ஒரு பதட்டமே இல்லைல்ல சார், எழுதி கொடுத்த மாதிரி இருக்கே. இப்போ வந்து அந்த இறந்து போன நபர் வந்து எப்படிப்பட்டவர் அதெல்லாம் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா அது ஒரு தவறான புரிதலுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும்.
இறந்து போனவருக்கு நம்முடைய ஆழ்ந்தானது அவங்க குடும்ப பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு இறந்து போயிருக்காரு. இது ஒரு தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன். இதற்கு தூண்டுகோலாக இருந்த பிஜேபியை தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம பேசணும். இவர்கள் தான் அந்த ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி தீபம் வழக்கமாக பாரம்பரியமாக ஏற்றப்படுற இடத்துல அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் அந்த இடத்துல தான் ஏற்றுவோன்ற ஒரு முடிவோட பல ஆண்டுகளாக அதை செஞ்சுட்டு அமைதியாக அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் இவங்க உள்ள புகுந்து ஒரு பெட்டிஷனை போட்டு மக்கள் மத்தியில் இவங்கள ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தான் இவர் சூசைட் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் ஏன் அப்படி இறந்து போனார் வச்சாருன்றதுக்குள்ள நம்ம போகிறத விட இதுக்கு துண்டுகோலாக இருந்த பிஜேபி தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இப்போ இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, மதுரை மக்களுக்கு இது ஒரு பெருமை தானே, மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடாதுன்னு திமுக அரசு இப்படி பண்ணுதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இல்லை, மதுரைக்கு பெருமை ஏற்கனவே மதுரைக்கு பல பெருமைகள் இருக்கு. மதுரைக்கு மதவெறி பெருமை கிடையாது. மதுரை வந்து மத நல்லிணக்கத்துக்கு பெயர் போன ஊர். இப்போ திருப்பரங்குன்ற மலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்கு. இந்துக்கள் அங்கே போகிறாங்க, கடை வெட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு 2 மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்னா மண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்றா தான் அவங்க அந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இந்து முன்னணி பிஜேபி வந்து எப்படியாவது கோயம்புத்தூரில் பண்ண மாதிரி எங்கேயும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அரசியல் பண்ணுறது காரணமாக தான் இந்த விளைவுகள்லாம் வருதே தவிர மத நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கு அரசு எப்படி தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்க பகுதியில் அரசு எப்படி அப்படி ஒரு வேலை செய்யும்? இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. இப்போ அந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரருக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா தீபம் ஏத்துறதுனால இந்துக்களும் முஸ்லிம்களும் நாங்க அண்ணன் தம்பிகளா தான் பழகிருக்கோம். தீபம் ஏத்துனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அதை ஏன் தடுக்கிறீங்க? இல்லை, இப்போ தீபம் ஏத்துறது இவங்க நோக்கம் கிடையாது. இப்போ ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அயோத்தியாவில் வந்து ராமர் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சொன்னாங்க. அதை வழக்கு முடிவு விசாரணைக்கு கடைசி கட்டத்தை எட்டுறதுக்கு முன்னாடியே இவங்க வேற ஒரு இடத்துல அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண பிரச்சனை என்னன்னா, ராமர் இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்லாட்ல தான் இந்த பர்டிகுலர் ஒரு இடத்துல தான் பிறந்தாருன்னு அவங்க வந்து பெரிய அளவில் மக்களை திரட்டினாங்க. அவங்க மக்கள் நிறைய பேர் அதை நம்பினாங்க. அதுக்கு முன்னாடி அதை இடிச்சிட்டாங்க. அது 3 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த அந்த கோவில் அவங்க கட்டியிருக்காங்க, அயோத்தியா கோவில். ஆனால் அந்த இடத்துல அவங்க கட்டல. அதே மாதிரி இந்த நீங்கள் தர்கா பக்கத்தில் நாங்கள் 10 அடி தள்ளி நாங்கள் கட்டுவோம் அப்படின்றது அது ஒரு மலை முகடு. அந்த மலை முகட்டில் போய் நீங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் 400 கிலோ இடையுள்ள ஒரு கொப்பரை அண்டாவை கொண்டு போகிறாங்க. அதுக்குள்ளே நெய்யை ஊற்றுறாங்க. இப்போ 400 கிலோ அண்டாவை அந்த கல் மேலே எப்படி தூக்கி வைக்க முடியும்? இதெல்லாம் லாஜிக்கலான விஷயம் கிடையாது. இப்போ எதுக்காக அங்கே தீபம் ஏற்றணும்? அது ஒன்றும் கிடையாது. அப்போ பெரிய ஒரு டவர் வந்து நீங்கள் எரெக்ட் பண்ணி உங்கள் அடானி அம்பானிகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு 1000 அடியில் ஒரு டவர் எரெக்ட் பண்ணி அது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஏற்றுங்க. விமானங்கள் கூட பறக்க முடியாது. மதுரையே தீப்பற்றி எரியும். இப்போ தீப்பற்றி எரியறது தான் பிரச்சனையா? மக்கள் நல்லிணக்கத்தோட அந்த கோயிலுக்கு போகிறது, முஸ்லீம்கள் இவங்க ஒன்றா இருக்குது, இவங்களுக்கு விவகாரமாக இருக்குது. அதான் இவங்க அதை தூண்டுறாங்க. இப்போ மலை மேலே ஏற்றுனாங்க அப்படின்னா கோயிலுக்கு வர முடியாதவர்கள் ஊனமுற்றோர்களும் அந்த தீபத்தை வந்து தரிசிக்கலாம். இதுவே கோயில் மேலே ஏற்றுனாங்கன்னா அந்த ஒளி பரவலாக தெரியாது அப்படின்னு சொல்றாரு சார். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ நாளாக இணக்கத்தோடு நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த ஒளி எங்கேருந்து தெரியலன்னு சொல்லிட்டு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் போய் அண்ணாமலைட்டையோ அல்லது ஹெச் ராஜாட்டையோ யாராவது மனு கொடுத்தாங்களா? ராம ரவிக்குமார்ன்றவரை யாரோ ஒருவர் தூண்டி இப்படி ஒரு மனுவை நீங்கள் போடுங்க, அதை நாங்கள் விசாரித்து நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொன்னதன் பேரில் தான் இவர் மனு போட்டிருக்காரு. இவர் போட்ட மனுவுக்கு அறநிலைத்துறை ஈவோ வந்து பதில் கொடுத்துட்டாரு. நீங்கள் சொன்னபடி ஏற்ற முடியாது, ஏற்கனவே அதை ஏற்றிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல ஏற்றுவோன்னு பதில் கொடுத்தாச்சு. அந்த பெட்டிஷன் முடிஞ்சு போச்சு. இவர் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அதை கடந்த 20 நாட்களில் 6 முறை அது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேற வழக்குகளில் விசாரிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. வேற வழக்குகளுக்கு இவ்வளவு வேகம் காட்டப்படுமான்றது இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை நம்ம அப்படிதான் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி இந்து முன்னணி பிஜேபி RSS உடைய அரசியல் இருக்கு. மதுரையின் சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து அதன் மூலமாக இவர் வடநாட்டில் பண்ண மாதிரி, பீகாரில் பண்ண மாதிரி, ஹத்ராஸில் பண்ண மாதிரி, குஜராத்தில் பண்ண மாதிரி, யூபியில் பண்ண மாதிரி இவங்க இங்கேயும் ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு மக்களை போலரைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம்னு நினைக்கிறாங்க. இதை மண்டைக்காட்டில் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல செல்வராஜ் என்ற ஒருவர் இந்து அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் இந்துவே கிடையாதுன்னு கடைசியில் தெரிய வந்துச்சு. இப்படி ஏதாவது பணம் கிடைச்சதுன்னா அது பின்னாடி அலையிறது, அதை வச்சு அரசியல் பண்றது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதை தான் இவங்க செய்யறாங்க. தமிழ்நாடு அரசு இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இப்போ இந்த இறந்த நபருக்கு சலுகைகள் வழங்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை மனுதாரரான ராம ரவிக்குமார் எடுத்து முன்வைக்கிறார்ல சார், இது கிடைக்குமா உண்மையாலுமே அவருக்கு சலுகை? இல்லை, இப்போ நான் அந்த வீடியோ பார்த்தேன். அரசு இது வரைக்கும் எதுவும் அறிவிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி இறந்து போன நபர்களுக்கு அரசுகள் பொதுவாக நிவாரணம் கொடுக்கறது வழக்கம் தான். பிஜேபியிலேருந்து நிவாரணம் கொடுத்தா சொல்கிறாங்க. அரசு வந்து வேலையும் அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகையும் கொடுக்கறதாக உத்தரவு அளித்ததின் பேரில் தான் நாங்கள் வந்து பிரேதத்தை திரும்ப வாங்கிக்கிறோன்னு அவங்க குடும்பத்துலேருந்து யாரும் சொல்கிறாங்க. இதுதான் இப்போதுள்ள செய்தி. அரசு என்ன செய்யுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசு இதை வேடிக்கை பார்க்காது. அரசு வந்து பிஜேபி தூபம் போடுறதுக்கு இந்த பிரச்சனையை விட மாட்டாங்க. இல்லை அந்த பிரச்சனையை முடிக்க தான் பார்ப்பாங்க. மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த நபரை தீக்குளிக்க வச்சிருக்காங்களா? யாராவது பின்னாடி யாராவது இருக்காங்க? இல்லை, நீங்கள் கடந்த காலத்தில் பிஜேபியோட அரசியலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை வந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்றதுக்கு உத்தரவாதம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க அதை தான் செய்வாங்க. ஆனால் என்னன்னா அங்கே பக்கத்தில் முஸ்லீம் இருக்கணும். முஸ்லீம்கள் இருந்தால் தான் இவங்க ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் நிற்பாங்க.
இப்போ நீங்கள் திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கடந்த ஜூலை 27, 2025ஆம் ஆண்டு கவின் செல்வகணேஷ் என்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பல்லர் என்று அழைக்கப்படுகிற தேவேந்திர வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து மாற்று சமூகத்தால் வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார் தன்னுடைய சகோதரியை காதலித்தன் காரணமாக. அந்த 27 நடந்த அந்த சம்பவம் நம்ம பிஜேபி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் போய் துக்கம் விசாரிக்க போனார். எல்லாரும் போனாங்க, அவரும் போனார். 27 போனவர் அதுக்கப்புறம் அப்படியே ஆகஸ்ட் 4ஆம் தேதி தன்னுடைய வீட்டுக்கு எடப்பாடியாரை வரவழைத்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி 108 வகையான உணவு பதார்த்தங்களோடு அவருக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். இப்போ கவின் செல்வகணேஷ் வந்து ஒரு சக இந்துவால் வெட்டி படுகொலை செய்யப்படுறான். வெட்டி படுகொலை செய்தவர் நைனான் அவருடைய இதை சேர்ந்தவங்க தான். நைனா நாகேந்திரன் அதை அரசியலாக்கல பாருங்க. ஏன்னா அங்கே ஒரு முஸ்லீம் இல்லை, இங்கே வந்து 2 இந்துக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்துக்கள் சண்டை போட்டிங்கன்னா இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்க முஸ்லீம்கள் யாராவது எதில் இருக்காங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு வந்து முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது கதை கட்ட முடியுமா, இங்கே மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு குரூப்பை வந்து நமக்குன்னு ஆதாயப்படுத்திக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யலாமான்றது இவங்க வழக்கமாக செய்கிறது தான். இப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்கிற நயினா நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் இப்படி படுகொலை செய்யப்பட்ட அந்த பையன் படுகொலை செய்யப்பட்ட இடம் வந்து நயினா நாகேந்திரன் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், மகாராஜ் நகர் என்ற பகுதி. ஏன் நயினா நாகேந்திரன் அதை ஒரு அரசியலை எடுத்து இப்படி ஒரு இந்து சகோதரனை வெட்டி கொண்டுட்டான், இது நியாயமா, இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு 2 சமூகத்து மக்கள் வாழ்ற பகுதியில் போய் இந்து முன்னணி இந்த காடேஸ்வர சுப்பிரமணியம், இவர் அண்ணாமலை, ஹெச் ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு போய் இந்து ஒற்றுமை மாநாடு, இந்து ஒற்றுமை பிரச்சாரம் நீங்கள் பண்ண வேண்டியதானே, தென் மாவட்டங்களில் சமூக நல்லிணக்கம் ஏற்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குமே, அங்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா அங்கே வேற ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும், அதனால நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு முஸ்லீம்கள் இருக்கனால நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக எப்பொழுதும் ஒரு உரசலை ஏற்படுத்தி இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்களுக்கு வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இதுக்கு இவங்க மூதாதைகள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கதை கட்டுதல் ஒரு அணிதிரட்டலை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இது தமிழ்நாட்டில் வேலை செய்யலை, அது இவங்களுக்கு பொறுக்க முடியல. அதனால தான் இங்கே இருக்க அரசுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருக்கதும் இல்லாத போலாதெல்லாம் பேசுறதும். இப்போ ஒரு கொலை ஒருவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னொடனே கோயம்புத்தூர்லேருந்து காடேஸ்வர சுப்பிரமணியம் எதுக்கு வராரு? ஏன் அதே காடேஸ்வர சுப்பிரமணியம் திருநெல்வேலி கவின் செல்வகணேஷ் படுகொலை செய்யப்படும் போது ஏன் வரல? ஏன் தென் மாவட்டங்களில் சாதிய கொலை நடக்கும்போது இவங்களாம் எங்கே போகிறாங்க? காணாமல் போயிடுறாங்களா, ஹைடிங்கில் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க இவங்கெல்லாம்? தெரியணும்ல, நமக்கு மக்களுக்கு தெரியணும்ல. இதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட பதில் கிடையாது. இவங்க ஏதாவது பணம் நடக்கணும், அங்கே ஒரு இஸ்லாமியர் பக்கத்தில் இருக்கணும், அல்லது இஸ்லாம் மசூதி இருக்கணும், தர்கா இருக்கணும். இப்போ இங்கே நம்ம ட்ரிப்ளிகேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மசூதி தெரு வழியாக தான் நாங்கள் பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு போவோமாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் நிற்பாங்க, காவல்துறைக்கு பெரிய தலைவலியாக போயிடும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி நேரமும். இது இவங்களுடைய ஒரு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் தான். இதை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசுகளாக இருந்தாலும் வந்து இதை நல்லா விளங்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இது நடக்கலை. அதனால இந்த அரசுகளையே மாற்றி தங்கள் கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவர்களுக்கு தேவையான அளவில் இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இங்கே ஒரு போலரைஸ் பண்ணி இங்கேயே நம்ம நின்றுட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்படுது சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல நார்மலா தமிழரோட பாரம்பரியப்படி ஏதாவது கல்வெட்டுகளோ இல்ல தமிழர் அடையாளம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கணும். பட் அங்க மசூதியை தவிர கல்வெட்டுகளோ எந்த ஒரு பதிவுமே கிடைக்கல அப்படின்றாங்க. அது எப்படி சார் தீபத்தூணா கன்சிடர் பண்ண முடியும்? இல்லை, தீபத்தூணா அதை கன்சிடர் பண்ணவே முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கறிஞர் குமரகுரு கூட சொல்றாரு, நாங்கள் நம்பிட்டோம், அந்த இடத்துல தீபம் ஏற்றணும், நாங்கள் நம்பிட்டோம், அதனால அங்கே தீபம் ஏற்றுவோன்றாங்க. இதே தான் அயோத்தியிலும் சொன்னாங்க, ராமர் இங்கே பிறந்துட்டா ஆதாரம் இருக்கா? ஆதாரம்லாம் கிடையாதுங்க, நாங்கள் நம்பிட்டோம், எங்களோட எங்கள் நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் போடுங்க. இது வந்து முஸ்லீம்களும் இந்துக்களும் சமாதானம் வாழணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அயோத்தியில் நீங்கள் என்ன பண்ணீங்க, மசூதி இடிச்சிட்டு வேறு இடத்துல மசூதி கட்டினீங்களா, இப்போ சமாதானமாக தானே இருக்குன்னு எச்சராஜா சொல்கிறார். இவரெல்லாம் பிடிச்சி உள்ளே போகணும், இவரெல்லாம் வச்சு வேடிக்கை பார்க்கறது இந்த திமுக அரசு செய்கிற தவறு. இது இவங்களாம் பிடிச்சி உள்ளே போகணும், இப்படிப்பட்ட பேச்சுக்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதனால தான் இவங்க வந்து ஆதாரம் இல்லை, அதனால என்ன அப்படின்னு கோர்ட்டுக்கே வந்து அவங்க பேசுகிறாங்க. கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு அதை என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு வெளியில் வந்து பேசுறது என்னென்னா, ஆமாங்க நாங்கள் நம்பிட்டோங்க, எங்களுக்கு அங்கே தான் இருந்துச்சு, நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு அங்கே தான் கட்டணும், என்ன பண்ணணும் உங்களுக்கு, நாங்கள் மெஜாரிட்டிங்க. யார் மெஜாரிட்டி? இங்கே தமிழர்கள் தான் மெஜாரிட்டி. நீங்கள் சொல்கிற இந்துத்துவவாதிகள் இங்கே மெஜாரிட்டி கிடையாது, ஒரு காலம் நீங்கள் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா தமிழர்களுடைய மரபே வந்து வர்ண எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு தான். நீங்கள் தொட்டிங்கன்னா அங்கே ஃபயர் ஆயிரும், இது நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால ஏதாவது ஒன்று பண்ணி வரணும்னு பார்க்குறாங்க. அதோட இதுதான் ஆதாரங்கள்லாம், எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அரசுக்கு சாதகமான ஆதாரங்கள் இருக்குது, மத நல்லிணக்கத்துக்கு சாதகமான ஆதாரங்கள் இருக்குது. அதை கெடுக்கிறதுக்கு இவங்க துடிக்கிறாங்க. இப்போ கோர்ட் சாவில என்ன சொல்றாங்கன்னா, ரிப்போர்ட் இருக்கு, இந்த தூண் மாதிரியே திருநெல்வேலியிலும் மற்ற மாவட்டங்கள்லயும் ஒரு கல் வச்சிருக்காங்க, அதற்கான ரிப்போர்ட் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க உயர்நீதிமன்ற பக்கத்துல ஒரு பெரிய கல், ஒரு நண்பர் கூட நேற்று எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டிருந்தார். இதுல கூட தீபம் ஏத்தலான்னு நக்கல் பண்ணி ஒரு போட்டோ போட்டிருந்தார். தூணை பார்த்தோன்னே தீபம் ஏத்திடலான்றதுலாம் வந்து என்ன வகையான இது? எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஏதாச்சும் பண்ணி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அங்கே தான் தீபம் ஏற்றணும்னு என்ன இருக்குது? வழக்கமாக ஏற்ற இடத்துல தீபம் ஏற்றுறாங்க, மக்கள் போகிறாங்க, அவங்க வந்து அவங்க கடவுளை அவங்க நேர்த்தி கடனை செலுத்துறாங்க, அவங்களுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு சந்தோஷமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. கெடுக்கறாங்களாமே. நீங்க தான் அமைதி கெடுக்க முயற்சி பண்றீங்க. உங்களுக்கு இந்த அமைதி பிடிக்கல. உங்களுக்கு
ஏன்னா நீங்க இதுதான் உங்களுடைய மோட் ஆஃப் ஆபரேஷனே தான். நீங்க மண்டைக்காட்டில் என்ன பண்ணீங்க, அதை தான் பண்ணீங்க. எங்களுக்கு தெரியாத நீங்க என்ன பண்ணீங்க. மீனாட்சிபுரத்தில் நீங்க என்ன பண்ணீங்க, மீனாட்சிபுரத்தில் அந்த மக்கள் கொடுமைப்படுத்த போது அந்த மக்கள் வந்து இன்னொரு சமூகத்தால் பாதிக்கப்படும் போது இந்த இந்து முன்னணிக்காரங்களாம் போய் நிக்கல. அவங்க மதம் மாறன உடனே எப்படி நீங்க மதம் மாறலாம்னு சொல்லிட்டு மதம் மாற முயற்சி பண்ண அந்த மக்களை இவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க. இதெல்லாம் வரலாறு தானே. மதம் இவங்க வந்து தப்பிச்சு போக விட மாட்டாங்க, உள்ளேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இவர்கள் நோக்கமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை திரட்டணும், அவங்க வரிசைக்கிட்டே இருக்கணும், அதில் நாங்கள் குளிர் காயணும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். இந்தியா முழுக்க அவங்க சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம நல்லா விளங்கியிருக்கோம். அதனால இவங்களை வந்து நமக்கு புரியுது, இவன் அடுத்து என்ன பண்ணுவான், இவன் யார் யாரை கையில் வச்சுக்கிடுவான் என்றது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ கோர்ட் ஆர்டர் போட்டுமே நீங்க அதுக்கு ஒபே பண்ணல, தீபம் ஏத்தாத காரணத்தினால நானே போயிட்டு தீபமா ஜோதியா அவரோட கடவுளோட ஐக்கியமாக போறேன் அப்படின்னு சொல்றாரு சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது 2026லயாவது தீபம் ஏத்தணும், இதை வந்து ஒரு அடிப்படையா வச்சு கேஸ் நடக்குமா? 2026ல இது வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2026ல தீபம் ஏற்றப்படும் போது இவர்கள் வீட்டில் 2025 டிசம்பர் 17ஆம் தேதி விளக்கு அணைச்சிட்டாரு இவர் தத்து போனவர். அப்போ நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணுமா இல்லை எங்கேயோ தீபம் ஏற்றி அதில் நம்ம மகிழ்ச்சி அடையணுமா? நம்ம வீட்டை தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு தவறான முடிவு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டது. இது வந்து பிஜேபி வந்து ஒரு உணர்ச்சியை தேவையில்லாம ஒரு உணர்ச்சியை ஒரு கட்டி மக்கள்கிட்ட பரப்புறதுனால மன அழுத்தத்துலாம் காரணம் அண்ணாமலையும் இவர் ஹெச் ராஜாவும் நைனா நாகேந்திரனும் தான். இந்துக்கள்னு பேசி அங்கே இருக்கிற மக்கள், அமைதியாக இருக்கிற மக்களை போய் உசுப்பேற்றுறது இவங்க தான். இந்த மன அமைதியை கெடுத்தது அவங்க தான். அரசு அதை கெடுக்கல. அரசு அந்த மன அமைதியையும் அந்த சமூகத்தில் நிலவி அந்த அமைதியும் பாதுகாக்க தான் அரசு விரும்பிச்சு. அதனால அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துச்சு. அதனால நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரம் வராது. ஆனா நம்ம சொல்ல முடியாது இவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க. இதுவரை திருப்பரங்குன்றம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசினதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.